குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடிருக்கவே எழுந்திருந்தோர். என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடிருக்கவே எழுந்திருந்தோர். விண்ணுலகுயர்ந்தோர் உன்னதம் சிறந்தோர் மித்திரனே சுக பத்திரமருளும் என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ. சாபமே தீர்த்தோர் சற்குருநாதன் சஞ்சலமினியே நெஞ்சமே மகிழ்வார். என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே ஆசி செய்திடுவார் அருள்மிக அளிப்பார். அம்பரம் தன்னில் எனக்கார் ஜெபிப்பார். ஆசி செய்திடுவார் அருள்மிக அளிப்பார். அம்பரம் தன்னில் எனக்கார் ஜெபிப்பார். மோசமே மறைப்பார் முன்னமே நடப்பார். பரம பதவியினுள் எந்தனை எடுப்பா. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே கவலைகள் தீர்ப்பார் கண்ணீர் துடைப்பார். கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார் கண்ணீர். உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே. உம் வார்த்தையை கேட்டிட காத்து நிற்பேனே. உம்மோடு
தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உமை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உமை நான் நாடி வந்தேன். உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய். சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஒருவன் உங்களை பகைத்தால் உங்களை பகைப்பதற்கு முன்பதாக அவன் என்னை பகைத்தான் என்று வானத்தையும் பூமியும் படைத்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொல்லியிருப்பதை நாம் நினைவு கூற வேண்டும். என்னுடைய எதிரி உங்களுடைய எதிரி ஆண்டவருக்கு எதிரி. அதை நாம் மறந்து போகவே கூடாது. கர்த்தர் நம்மை பகைக்கின்றவர்களை உக்கிர பகையாக பகைக்கின்றார். என்னுடைய மகனையா நீ பகைக்கின்றாய்? என்னுடைய மகனுக்கு விரோதமாகவா நீ யுத்தம் செய்கின்றாய்? என் மகனுடைய நற்பெயரே நீ கெடுக்க நினைக்கின்றாய், துர்ச்செய்திகளை பரப்புகின்றாய். என் பிள்ளை, அவன் எனக்குரியவன், நீ அவனுக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறாய், உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று நம்முடைய சத்துருக்களை கர்த்தர் நிகிரகம் பண்ணுகிறார், சங்ககாரம் பண்ணுகிறார். தேவனை ஒரு மனிதனாலே பகைக்க முடியுமா? கடவுளை ஒரு மனிதனாலே பகைக்க முடியுமா? முடியவே முடியாது. அவன் இல்லாமல் போவான். அவனை தேடியும் கண்டுபிடிக்கவே முடியாது. அது மாத்திரமல்ல, சத்துருக்கள் கண்கள் காணத்தக்கதாக ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார், உங்களுக்காக ஒரு உயர்வை ஆயத்தப்படுத்துவார், கனவில் கூட நினைக்க முடியாத ஆசீர்வாதங்களை தருவார். உங்கள் சத்துருக்கள் கண்களுக்கு முன்பதாக ஏதோ ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற காலங்கள் வந்தன. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி
ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்தியிருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்கள் பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் நாகர்கோவில் OMC ஹாலில் வைத்து நம்முடைய விடுதலையின் கூட்டம் நடைபெறும். எவ்வளவோ ஜனங்கள் மாந்தோறும் வந்து விடுதலை பெறுகிறார்கள். நீங்களும் கூட வரும்படியாக வந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இலவசமாய் தரும் விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு அழைக்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறபடினாலே காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் அடியார் தேவனுடைய மாளிகையில் உங்களுக்காக காத்திருப்பேன். நீங்கள் விரும்பினால் வந்து என்னை சந்தித்து தனியாக ஜெபித்து விட்டு செல்லலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோருள்ளம் தேவனுடைய மாளிகைக்குள்ளாகவே ஆசிரியத்தில் இருக்கிறது. ஆவிக்குரிய முதியோருள்ளத்தை தேடுகின்ற முதியவர்கள் தயவுசெய்து நீங்கள் இங்கே வரலாம். தினந்தோறும் இங்கே சிறப்பு ஜபங்கள் எடுக்கப்படுகிறது. மிக சிறப்பான உணவுகள் பரிமாறப்படுகின்றன. ஃபேவர் பிளாக் ரோடெலாம் போட்டு நடப்பதற்கு அழகான வழியை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் இதை பயன்படுத்தி கொள்ளும்படியாக அன்போடு அழைக்கின்றோம். சென்ற வாரம் நமக்கு நிறைய பேர் உணவு கொடுத்தாங்க. முக்கியமாக அந்த வள்ளியூர் ஐயா சிங்கையாவுடைய அந்த மெடிக்கல்ஸ், ஜோதி மெடிக்கல்ஸ் அதிபர் ஐயாவுடைய நினைவாக அவருடைய பிள்ளைகள் சிறப்பான விருந்தை கொடுத்தார். அவர்களுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 2வது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபொழுது அமலேக்கு அவர்களை வழிமறித்து செய்ய மனதில் வைத்திருக்கிறேன். இப்பொழுது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னார். ஆண்டவர் அந்த அமலேக்கிய ஜனங்கள் இஸ்ரவேலர் வழி மறிச்சினாங்க. அவங்க விடாய்த்திருந்த போது அவளை வெட்டினாங்க. எப்போமோ நடந்தது. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று கானானை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருந்த அந்த 40 வருடத்தில் வனாந்திர பாதையிலே அந்த அமலேக்கியர்கள் அவர்களுக்கு செய்த அந்த துரோகத்தை ஆண்டவர் இன்னமும் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். அவளை பழிவாங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பழிவாங்குதல் எனக்குரியது என்று சொன்ன ஆண்டவர் இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பழி வாங்குகிறார். இப்போ சொந்த நாடு கிடைச்சாச்சு, சவுல் ராஜா வந்தாச்சு. அதனால சொல்கிறார், நீ போ, நான் உனக்கு வெற்றி தருவேன், அவர்களை முழுவதுமாய் சங்கரித்து விடு, ஆடு மாடுகளை சங்கரித்து விடு, அந்த நாட்டையே அழித்து விடு என்று ஆண்டவர் அங்கே அவருக்கு கட்டளையை கொடுத்து அனுப்புவதை பார்க்கின்றோம். உங்களுக்கு விரோதமாக யாரோ ஒருவர் என்றைக்கோ ஒரு தவறை செய்திருக்கலாம், உங்களை வேதனைப்படுத்தி இருக்கலாம், துரோகம் செய்திருக்கலாம், நீங்கள் எதிர்பாராத விதமாய் உங்களை ஏமாற்றி இருக்கலாம், நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்திருக்கலாம், பதிலுக்கு அவர்கள் தீங்கு செய்திருக்கலாம். இதை ஆண்டவர் ஞாபகத்திலே வைத்திருப்பார். ஒரு நாள் வரும்பொழுது உங்களுக்காக அவர் பழி வாங்குவார். உங்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக, பாசத்தின் நிமித்தமாக, அவர் உங்களை நேசிக்கிறது நிமித்தமாக எப்படியாவது அவளை விடக்கூடாது என்று பழி வாங்குகிற தெய்வமாக இருக்கிறார். வெஞ்சியன்ஸ் இஸ் மைன். நாம் யார் மேலேயும் எந்த கோபத்தோடு இருக்கக்கூடாது, யாரையும் பழி வாங்க நினைக்கக்கூடாது என்று ஆண்டவருடைய அன்பினாலே நாம் நிறைந்திருக்கிற பொழுது கர்த்தர் நமக்காக அவர் யுத்தங்களை செய்கின்றவராக, அவர் பழி வாங்குறவராக இருக்கிறார். அப்படின்னா ஆண்டவருக்கு நம்ம மீது எவ்வளோ அன்பு பார்த்தீர்களா? நீங்கள் கூட உங்களுக்கு விரோதமாக பேசினவங்களை மறந்துருக்கலாம், மன்னிச்சிருக்கலாம், இல்லைன்னா அது ஞாபகமே உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மறக்க மாட்டார். உங்களுக்கு விரோதமாக யாராவது ஒருவர் செயல்படுகிற பொழுது அது ஞாபகத்திலே வைத்திருப்பார். அதை ஏற்ற காலம் வருகிற பொழுது ஆண்டவர் அதை பழிவாங்காமல் விடமாட்டார் என்பதைத்தான் இந்த சம்பவம் நமக்கு காண்பிக்கின்றது. ஆண்டு சொல்கிற பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் அழிச்சிரு மகனே சவுல், மக்களையும் அழித்து விடு, ஆடு மாடுகளையும் அழித்து விடு, எல்லாம் சாபக்கேடானது, எதுவுமே உனக்கு வேண்டாம், எதுவுமே நீ மிச்சம் வைக்காத என்று ஆண்டவர் அங்கே ஒரு கட்டளையை சவுல் ராஜாவுக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். 7வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது சவுல் ஆளில்லா துவங்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடு பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டைக்கரைக்கினால் சங்காரம் பண்ணினான். சவுல் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் மாட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து
அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துகளையும் முற்றிலும் அழித்து போட்டான். இப்போ ஒரு பெரிய வெற்றியை ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு கட்டளையிடுறாரு. சவுல் ராஜாவுக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுக்குறாரு. கூடவே அந்த யுத்தத்தில் பக்கபலமாக இருக்கிறாரு. எல்லா சவுலுடைய பொறுப்பில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அந்த ராஜா ஆண்டவர் சொன்னபடி செஞ்சுருக்கணுமா வேண்டாமா? செஞ்சுருக்கணும் இல்லையா? எல்லாரையும் அழிச்சு போட்டிருக்கணும். ராஜா கொல்லாமல், ஆகாக கொல்லாமல், முக்கியமான எதிரியை கொல்லாமல் வச்சுக்கிறான், பிடிச்சு வச்சுருக்கான். அடுத்தாப்புல ஆட்டுக்குட்டிகள்லாம் கொள்ளணும், மாடுகள்லாம் கொள்ளணுன்னொன்னே பார்க்குறான். நல்லா கொளுத்த ஆடுகள் இருக்குன்னு, ஃபஸ்ட்டு குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி. பிறகு ஒன்றுத்துக்கு ஆகாத வஸ்துக்கள்லாம் இருக்குது, ஆடு மாடுகள்லாம் பலகீனமாக இருக்குது, அதெல்லாம் கொள்ளு. பலகீனமானவைகள் நமக்கு வேண்டாம், ஃபஸ்ட்டு குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டியில் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்க, நம்ம ஊருக்கு கொண்டு போவோம்னு சொல்லிட்டு ஆண்டவர் அழித்து போட்டு விடு என்று சொன்ன அந்த ஆட்டுக்குட்டிகளை அவன் கவர்ந்து கொண்டு அதை ஓட்டிக்கொண்டு தன் ஊருக்கு அவன் திரும்புவதை பார்க்கும். இங்கே யுத்தம் சவுல் ராஜாவுக்கும் அமலேக்கியர்களுக்கும் அல்லவே அல்ல. ஏனென்றால் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், உனக்கு வெற்றி தருவேன். அதை எளிதில் அந்த யுத்தத்தில் ஜெயித்துறாங்க, இழப்புகளே இல்லை. அந்த ஊரே நாடே ஆண்டவர் அழிக்கிறதுக்கு பலம் கொடுக்குறாரு. ஆனால் அழிக்க வேண்டும் என்று சொன்ன ஆட்டுக்குட்டிகளே அவன் கவர்ந்துட்டு போகிறதுனால சவுல் வேர்சஸ் ஆட்டுக்குட்டிகள் என்று தான் இந்த யுத்தத்தை சொல்லணும். அவன் அழிவுக்கு காரணமாக இருந்தது அந்த ஆட்டுக்குட்டிகள் தான். எவ்வளவு ஒரு கேவலமான மனிதனாக சவுல் ராஜா நடந்து கொண்டார் என்பதைத்தான் அந்த இடத்துல பார்க்குறோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் ஒளிந்து கொண்டிருந்த சவுல் ராஜாவை ராஜாவாக்கி இவ்வளோ மகத்துவமான ஒரு ராஜ்யபாரத்தை கொடுத்து அவர் கீழே எல்லாரையும் கீழ்ப்படுத்தி யுத்தத்தில் போய் அழிச்சிட்டு வா அப்படின்னா கேவலம் ஆட்டுக்குட்டிகளுக்காக, கொளுத்த ஆட்டுக்குட்டிகளுக்காக அதை சாப்பிடணுங்கிற ஆசையில் அவன் ஆட்டுக்குட்டிகளை அழித்து விடு என்று ஆண்டவர் சொன்ன பொழுது தூக்கிக்கிட்டானா. கேவலமான ஒரு செயலை அவர் செய்தார். இன்றைக்கு எத்தனை பேர்கள் இதை போல இருக்காங்க. தகுதி இல்லாத எவ்வளோ பேர் ஆண்டவர் பெரிய பெரிய ஊழியக்காரர்களை வச்சுருக்காங்க. தகுதி இல்லாத எத்தனை பேரை பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனை ஆண்டவர் வச்சுருக்காங்க. தகுதி இல்லாத எத்தனை பேருக்கு கவர்மெண்ட் ஜாப்பை கர்த்தர் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் கண்ணால் பார்க்குறோம். உயர்த்தி வச்சுருக்காங்க. உயர்த்தி வச்சுட்டு சின்ன கட்டளையை கொடுக்குறாங்க, இதை செஞ்சிருப்பா, இதை அழித்து விடு, இந்த காரியங்களை ஊழியத்துக்காக நீ செய் என்று ஆண்டவர் அவரிடத்துல சில பொறுப்புகளை கொடுக்குற. எதுக்காக உயர்த்தி வச்சுருக்காருன்னா சும்மா உயர்த்த மாட்டார். எதுக்காக கவர்மெண்ட் ஜாபை கொடுத்துருக்காரு, எதுக்காக கோடிகளை கொடுத்துருக்காரு, லட்சங்களை கொடுத்துருக்காருன்னா இது கடமையை உனக்கு இருக்குது, நான் வச்சிருக்கிறேன், உன் மூலமாக செய்யணும்னு நினைச்சிருக்கேன், இதை நீ செய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். அப்படி சொல்லுகிற பொழுது உண்மையும் உத்தமமாக நம்ம செய்யணும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நம்ம அதை பயபக்தியோடு செய்து முடிச்சிடணும். வலது இடது சாயக்கூடாது. கர்த்தர் சொன்னதை அப்படியே செஞ்சிடணும். இந்த சவுல் ராஜா மாதிரி நம்ம கேவலம் ஆட்டுக்குட்டிகளுக்காக, கேவலம் சில அற்ப ஆதாயங்களுக்காக, கேவலம் சில அழிந்து போகிற காரியங்களுக்காக கர்த்தருடைய கட்டளையை மீற நாம் துணிகரம் கொள்வோம் என்றால் அது மிகப்பெரிய கோபாக்கினை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்று கொண்டு வந்து விடும் என்பதை நாம் மறக்கவே கூடாது. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்கார். யாரும் எதையும் மறைக்க முடியாது. நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்படி பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது நாம் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியங்களை தெளிவாக செய்துவிட வேண்டும். சவுல் ராஜா செய்யலன்னு இல்லை, செஞ்சார். ஆனால் பாதி தான் செஞ்சார். அதில் தனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கிறது என்று பார்த்து அதில் முக்கியமானவைகளை, நலமானவைகளை களவாடி கொண்டார். கர்த்தர் சொன்னது அவர் காதிலே விழலைன்னு சொல்லி பார்க்கிறோம். எனக்கு ஒரு ஆதாயம் வேண்டும். ஆண்டுடைய பணிக்கு வந்து விட்ட பிறகு கர்த்தர் ஊழியத்தில் பொறுப்பெல்லாம் கொடுத்த பிறகு எனக்கு இதில் முக்கியமானது வேணும், நான் எடுத்துகிட்டு போகணும், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் என்று நான் நினைப்போம் என்றால் அது தவறானது என்பதையே நாம் இந்த நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும். You have to understand that this is something totally wrong. அதில் எந்த விதமான உண்மையற்ற தன்மையும் கர்த்தருக்கு தெரியாது. நம்ம சின்ன பிள்ளை மாதிரி நினைத்து கொண்டு காரியங்களை செய்வோம் என்றால் அது அழிவை கொண்டு வந்துவிடும் என்பதையே இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தெளிவாக காண்பிக்கின்றார். அதனால் உண்மையாக இருப்போம். நமக்கு முதலாளி நம்முடைய ஆண்டவர் தான். இந்த அற்பமான ஆதாயங்கள் நமக்கு வேண்டாம். நாம் கவனமாக இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை காப்பாராக. 10ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜா வாக்கியதில் எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான்.
சவுலை ராஜாவாக்கியது நிமித்தமாக ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டாரா? ஒரு வேதனையான ஒரு வார்த்தை. எங்கேயோ எப்படியோ இருந்த சவுலை ராஜாவை மாற்றினார். அன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அன்னைக்கு இந்த அற்ப காரியத்தில் ஆட்டுக்குட்டிகளுக்காக கர்த்தருடைய வார்த்தையை முறிச்சு போட்ட உடனே மனஸ்தாபப்பட்டாரா, வருத்தப்பட்டாரா? மனுஷனை உண்டாக்கிய நிமித்தமாக ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். ஏன்னா மனுஷன் அவ்வளோ பாவம் செஞ்சு பெருகின உடனே கர்த்தரே மனஸ்தாபப்பட்டார். இப்படி பண்ணிட்டேனே, இவங்களை உருவாக்கிட்டேனே அப்படின்னு. யெரொபெயாமை ராஜாவாக்கிய நிமித்தமாய் கர்த்தர் ஏராளமான அளவு மனஸ்தாபப்பட்டார். இங்கே சவுலை ராஜாவாக்கியது நிமித்தமாக மனஸ்தாபப்பட்டார். தெரியாம இவனை ராஜாவாக்கிட்டேனே. ஒருவேளை ஆண்டவர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதித்து நிமித்தமாக, நமக்கு சொந்த வீட்டை கொடுத்து, வசதிகளை கொடுத்து, கோடிகளையும் கொடுத்தது நிமித்தமாக, நமக்கு ஆண்டவர் எல்லா மேன்மைகளையும் மகிமைகளையும் கொடுத்தது நிமித்தமாக மனஸ்தாபப்பட்டார். கவர்மெண்ட் ஜாபை கொடுத்ததுனால, சொந்த காரியமாக எவ்வளோ நிலங்களை கொடுத்ததுனால மனஸ்தாபப்படுறாரோ? கொடுத்துட்டாரு, அதில் மாற்று கருத்தே இல்லை. அவர் நம்மளை நேசிச்சதுனால கொடுத்துட்டார். ஆனால் அதுக்கு பிறகு நம்ம வாழ்க்கை சரியில்லாதனால அவர் மனஸ்தாபப்படுறாரோ? இவனை போய் நான் ஆசீர்வச்சிட்டேன். அதை விட வேதனையான காரியம் எதுவுமே கிடையாது என்பதை நாம் நினைவு கூறும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் மனஸ்தாபப்பட்டுட்டார்னா, நமக்கு இப்படி நன்மையை கொடுத்துட்டோமேன்னு சொல்லி மனஸ்தாபப்பட்டார்னா அது எப்படி இருக்கும்? நம்மளை உயர்த்திட்டோம்னு நினச்சி ஆண்டவர் கடைசி வரைக்கும் சந்தோஷப்படணும். இவனை நான் உயர்த்தினது நல்லது, இவனுக்கு இந்த வேலையை கொடுத்தது நல்லது, இவனுக்கு இந்த பிஸ்னஸை கொடுத்தது நல்லது, இவனுக்கு இந்த வீட்டை கொடுத்தது நல்லது, கடைகளை கொடுத்தது நல்லது, நிலங்களை கொடுத்தது நல்லது. ஆண்டவர் நம்ம கொடுத்ததை நினச்சி சந்தோஷப்படணும். கொடுத்ததை நினச்சி மனஸ்தாபப்படக்கூடாது. அது நமக்கு நல்லதே இல்லை. இன்னைக்கு எல்லாரும் பார்க்கும் பொழுது வேலைலாம் கிடைச்சி செட்டில் ஆன பிறகு என்ன யாரும் அசைக்க முடியாது, தலைகால் தெரியாம ஆடுறாங்க. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அத்தராத்தில் குடைப்பிடிப்பான் என்று ஒரு பழமொழி உண்டு. அற்பன் அவனுக்கு வாழ்வு கிடைச்சிருச்சுன்னா அவன் அர்த்தராத்திரில கூட பிடிச்சிட்டு போவானா? இருட்டுக்குள்ள எதுக்குங்க கூட? அதே மாதிரி இன்னைக்கு எத்தனையோ அற்பர்களுக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுத்து வச்சிருக்காரு, உயர்த்தி வச்சிருக்காரு. அரசியல்ல சம்பந்தமே இல்லாதவங்களை கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்காரு. ஆனா அதுக்கு பிறகு பார்ப்பாரு, தகுதியா நடந்துக்கிறாங்களான்னு பார்ப்பாரு. இல்லைன்னா கொடுத்து நிமித்தமாய் மனஸ்தாபப்படுவார், வருத்தப்படுவார். சவுலை ராஜா வாக்கிய நிமித்தம் நான் மனஸ்தாபப்படுறேன்ப்பா சாமியில, நான் வேதனையா எனக்கு இருக்கு. சிந்திக்க வைக்கிற வசனம். கொடுத்தது உண்மைதான், ராஜ்யபாரத்தை கொடுத்தது உண்மைதான். பிற்பாடு வருத்தப்படுறார். உடனே அந்த ஆவிக்குரிய தகப்பன் இரவு முழுக்க அழுதாரா? அப்படி ஆண்டவர் சொல்றார், அவன் என் வார்த்தையை விட்டு நிறைவேற்றாமல் போனா, அவன் என் வார்த்தை நிறைவேற்றாமல் போனதுனால நான் அவனை ராஜ்யபாரத்திலிருந்து தள்ளிடுவேன், வேண்டாம் எனக்கு. அந்த ஒரு இன்சிடென்ட்டால இவன் வேண்டாம் எனக்கு, இவன் ராஜாவாக இருக்க வேண்டாம், இவனை தள்ளிடுவேன். பல எனக்கு இதயத்துக்கு ஏற்ற தாவீதை நான் கொண்டு வருவேன், ராஜாவாய் கொண்டு வருவேன். That single incident made the Lord to change his decision. வேண்டாம், இவனுக்கு ராஜ்யபாரம் வேண்டாம், இவன் தகுதியற்றவன், இவன் உண்மையற்றவன், எனக்கு வேண்டாம். ஆண்டவர் ஒருத்தர் கொடுத்த நிமித்தம் மனஸ்தாபப்பட்டார்னா அடுத்து என்ன செய்வாருங்கிறது தான் முக்கியமான விஷயம். கொடுத்ததை எடுத்துக்கிறார். ஏன் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிச்சு, என்ன யாரும் அசைக்க முடியாதுன்னு நம்ம நினைக்கலாம். ஒரு நிமிஷத்தில் ஜாபை பிடிங்கிறார். ஒரு நிமிஷத்தில் ஆண்டவர் என்ன வீடை கொடுத்தாரோ, எத்தனை கோடி கொடுத்தாரோ, எத்தனை இடங்களை கொடுத்தாரோ அதெல்லாம் திரும்பி எடுத்துக்குவார். ஆண்டவர் பிடிச்சு எடுக்கும்போது நம்ம காப்பாற்றவே முடியாது. இவனை வேண்டான்னு தள்ளிட்டேன், புறக்கணிச்சிட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். அந்த ஒரு இன்சிடென்ட்னால இவன் எனக்கு வேண்டவே வேண்டாம், இன்னும் நான் சவுலை தள்ளிட்டுறேன், தாவீது ராஜாவை வைக்க போறேன். ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டுட்டே இருப்பாரா கடைசி வரைக்கும்? இல்லை, ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறார். அவனை தள்ளிட்டு இன்னொருத்தனை கொண்டு வரார். அதை விட வேதனையான ஒரு காரியம் என்ன இருக்க முடியும்? பிரியத்துக்குரியவர்களே, நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடாது. பெற்றுக்கொண்ட அவைகள் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும். பணக்காரன் ஆகக்கூடாது, ஆனால் கடைசி வரைக்கும் பணக்காரனாகவே இருக்க வேண்டும். உயர்த்தப்படக்கூடாது. எல்லாரும் உயரணும் வாஞ்சிக்கிறாங்க. உயர்த்தப்பட்டாங்கன்னா கடைசி வரைக்கும்
உயர்ந்த நிலைமையில் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா, உயர்ந்த நிலைமைக்கு போக முடியலன்னா, உயர்ந்த மேலே இருந்து உண்மை இல்லைன்னா தள்ளி விட்டுறாரு ஆண்டவர். கீழே விடும்போது தாங்கவே முடியாது, அந்த வலிகள் வேதனைகளை தாங்கவே முடியாது. மேலே இருந்து ஆண்டவராலே புறக்கணிக்கப்பட்டு ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு தள்ளி விட்ட எத்தனையோ பேரை என் வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன். பணக்காரங்களாக இருந்தாங்க, ஆண்டவர் அவங்களுக்கு உயர்வுகளை கொடுத்துருந்தார், பணத்தை கொடுத்துருந்தார், கோடிகளை கொடுத்துருந்தார், மாளிகளை கொடுத்துருந்தார். சரியில்லாமல் போனதுனால தள்ளி விட்டார், புறக்கணிச்சார், கொடுத்ததை பிடுங்கிக்கிட்டார். அதனால் அவங்க கடைசி காலங்கள், அந்திம காலங்கள் எவ்வளவு பரிதாபமாக இருந்தது என்பதை என் சொந்த கண்களினாலே நான் பார்த்திருக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த சவுல் ராஜா மாதிரி ஏற்பட்ட நிலைமை மாதிரி ஒரு நிலைமை நமக்கு வரவே கூடாது. நம்மளை புறக்கணித்து தள்ளி ஆண்டவர் இன்னொருத்தரை கொண்டு வர்றது, இன்னொருத்தரை கொண்டு அங்கே வைக்கிறது வேண்டவே வேண்டாம். கவனமாக இருங்கள். எல்லாமே முடிஞ்சு போச்சு, நீ யாருன்னு அசைக்க முடியாதுன்னு ஒரு காலம் நினைக்காதீங்க. ஒரு நிமிடம் போதும் ஆண்டவருக்கு நம்மை தள்ளி விடுவதற்கு, கொடுத்ததை திரும்ப எடுப்பதற்கு ஆண்டவருக்கு ஒரு நிமிடம் போதும். அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலைமை வந்து விடாதபடி காத்துக்கொள்வோம். கர்த்தருக்கு பயந்து வாழுவோம். ஆண்டவரே, என்னை நீர் உயர்த்தியது நிமித்தமாக, எனக்கு இதெல்லாம் தந்தது நிமித்தமாக நீர் ஒரு காலம் மனஸ்தாபப்பட்டு விடாதிரும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கெஞ்சுவோம். கடைசி வரைக்கும் நம்ம தக்க வைப்போம். கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்களை, சுகத்தை, மேன்மையை, மகிமையை கடைசி வரைக்கும் தக்க வைப்போம். அப்படி தக்க வைத்தால்தான் நாம் வாழ முடியும் என்பதை நான் உணர வேண்டும். என் தகப்பன், என் தாய் மாமா 2 பேரும் கர்த்தராலே அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அந்த தேவன் பல காரணங்களினாலே மனஸ்தாபப்பட்டார், வைத்ததை நினைத்து கடைசி நாட்களில் அதை எடுத்துக்கொண்டார். அவங்க 2 பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு மரித்தார்கள் என்பதை நான் தினந்தோறும் நான் நினைவுறேன். பணம் ரெக்கையை கட்டிக்கிட்டு அப்படி பறந்து போயிருன்னு சொல்லி வார்த்தை சொல்லுது. ஏசப்பா அவங்களுக்கு கொடுத்துருந்த பணம்லாம் ரெக்கையை கட்டி பறந்து போயிடுச்சு. நான் அதுக்கு பிறகு அவங்க கடைசி காலங்களில் பணம் இல்லாமல் கடன் வாங்கி, வட்டிக்கு வாங்கி, அதை செலுத்த முடியாமல் போய், அன்றாட தேவைகளுக்கு அநேகரிடத்துல போய் கையேந்தி ராஜாவாக இருந்தவர்கள், எவ்வளவோ உயர்ந்த நிலைமையில் இருந்தவர்கள், கம்பீரமாக இருந்தவர்கள், பணத்தை தூக்கி வீசியவர்கள் கடைசி நாட்களிலே கையேந்தி வாழ வேண்டிய ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் கர்த்தர் அவர்களை புறக்கணித்தார். நம்மையும் ஒரு காலம் ஆண்டவர் புறக்கணித்து விடாதபடிக்கு எச்சரிப்பாக நாம் வாழ்வோம். ஆண்டவரே ஆண்டவரே என்று கதறுவோம், நடுங்குவோம், ஆண்டவருக்கு முன்பாக நடுங்குவோம். மனுஷனுக்கு பயப்படக்கூடிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு முன்பதாக நாம் நடுக்கத்தோடு காணப்படுவோம். அப்பொழுதுதான் நாம் வாழ முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். ஜெபிக்கலாமா? இல்லை, ஜெபிக்கலாம். அப்பா பிதாவை, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஜோதிகளின் பிதாவாகிய தெய்வமே, இந்த நாளுக்காக நன்றி 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 அப்பா. இது சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யும். எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்டவரை அவருடைய கஷ்டங்களை மாற்றியறலும். ஆண்டவரை சவுலை ராஜா வாக்கியது நிமித்தமாக நீ மனஸ்தாபப்பட்டீர். எங்களை ஆசீர்வதித்த நிமித்தமாக நீ ஒரு காலம் மனஸ்தாபப்பட்டு விடக்கூடாதப்பா. மனஸ்தாபப்பட்ட என்ன ஆகுது? எங்களை புறக்கணிக்கிறீங்க, வேற ஒருத்தரை கொண்டு வரீங்க. ஐயோ, அப்படி ஒரு நிலைமை எவருக்குமே வரக்கூடாதப்பா. நீங்கள் தான் எப்படியாவது மனம் இறங்கணும், எப்படியாவது உதவி செய்யணும். சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, இந்த அருமையான நாளிலும் கூட எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் அது இப்பொழுதே சுகமாகட்டும். எவ்வளோ பெரிய பண கஷ்டம் இருந்தாலும் இப்பொழுது அது நீங்கட்டும். எவ்வளோ பெரிய சாபம் இருந்தாலும், எவ்வளோ பெரிய செய்வினைகள், ஏவல்கள், பிசாசின் கிரி இருந்தாலும் அது மறையட்டும். சாப்பிட முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் சாப்பிடட்டும். இரவு தூங்க முடியாமல் தவிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகமான நித்திரையை தாரும். நடக்க முடியாத பிள்ளைகள் நடக்கட்டும். பாடிப்படியில் ஏறி இறங்க முடியாதவர்கள் இயேசுவின் நாமத்தில் ஏறி இறங்கட்டும். ஏசப்பா நாமத்தில் பலகீனத்தின் ஆவிகள் புறப்பட்டு போகட்டும். ஒரு புதிய பலத்தை தாரும். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை தாரும். உடைய கிருபையினாலே தாங்க, இரக்கத்தினாலே தாங்க. பண தேவையின் மத்தியில் பஞ்சகாலத்தில் இருப்பவர்களுக்கு எப்படியாவது கர்த்தர் உதவி செய்யும். எப்படியாவது ஆண்டவரை தோத்திரம் ஐயா, நீர் மனம் இறங்கும். எப்படியாவது வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே சஞ்சலமும் தவிப்பும் வெட்கமும் அவமானமும் தரித்திரமும் இயலாமையும் இல்லாமையும் நீங்கி போகட்டும். நீண்ட காலமாய் திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வரன்களை கொண்டு வர, குழந்தை இல்லாத பிள்ளைகளை இந்த மாதத்தில் நினைத்தரணும்.
சொந்தமாய் வீட்டை தாரும், கவர்மெண்ட் ஜாபை தாரும், டிரான்ஸ்ஃபரை தாரும், வீசாவை தாரும். என்ன நன்மைகள் எதிர்பார்த்துருக்குறாங்களோ தாருங்க. வயசானவர் கீழே விழுந்து விடாதபடி, எலும்புகள் போய் யாருமே கீழே விழுந்துடக்கூடாது, விபத்து வந்துடக்கூடாது, ஹார்ட் அட்டாக் வந்துடக்கூடாது, ஸ்ட்ரோக் வந்துடக்கூடாது. உடைய பிள்ளைகளை கண்மணி போல காத்துக்கொள்ளுங்க. கிருபைக்குள்ளே ஒழித்து வைங்க இயேசுவின் நாமத்தினாலே ராஜா. ஆண்டவரே, உலகம் இருக்கிற அத்தனை மக்களையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாக இயேசப்பாவுடைய பிள்ளைகள், உங்களை நம்பி வாழ்கிறவங்க, யாருமே இல்லாமல் இருக்கிறவங்க, அவங்களுக்கு எப்படியாவது மனம் இறங்கி நீர் வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இயேசு எங்கள் நாமத்தை சொன்னவர்கள் ஒரு காலம் வைக்கப்படக்கூடாது, அவர்களை உயர்த்தியே ஆகணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, நாசரேத் திராட்சைப்பழத்தோட்ட உடைகளை நேசிக்கிறேன், நாள்தோறும் நிகழ்ச்சியை பார்க்கிற அறிவுப்படுத்துகிற அத்தனை நல்ல உள்ளங்களை ஆசீர்வதியும். அடைக்கலான்குரிய முதலத்தில் சேர அநேக இடங்கள் உண்டே, அநேகர் அழைத்து கொண்டு வாரும். கிருபைக்குள்ளே ஒழித்து வைத்துக் கொள்ளும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, சகல உபகாரங்களை ஒருபொழுது மறவாதே. இத்தனை இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாகி தேவனுடைய அன்பு பரிசுத்தாடி அனுநயிக்க வராத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு காலங்களில் நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.